கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 20 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோசடியில் பாதிக்கப்பட்டதாக கூறும் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்து நடவடிக்கை கோரியுள்ளனர். புகாரின்படி சூளகிரி சத்யா நகரைச் சேர்ந்த முரளி, அவரது மனைவி சத்யா மற்றும் உறவினர் கந்தசாமி ஆகியோர் பல ஆண்டுகளாக ஏலச்சீட்டு நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதில் சத்யா அரசு பள்ளி ஊழியராக பணியாற்றி வருவதாகவும் அவரது பெயரை நம்பி ஓசூர், சூளகிரி, கிருஷ்ணகிரி, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1600க்கும் மேற்பட்டோர் ஏலச்சீட்டில் இணைந்ததாகவும் 1 லட்சம் முதல் 25 லட்சம் ரூபாய் வரையிலான சீட்டுகள் நடத்தப்பட்ட நிலையில் ஆரம்பத்தில் பணத்தை முறையாக வழங்கியவர்கள் பின்னர் கடந்த 3 ஆண்டுகளாக முதிர்வடைந்த சீட்டுகளுக்கான தொகையை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பணத்தை கேட்டவர்களை மிரட்டியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்ததாகவும் பொதுமக்களிடம் பெற்ற பணத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வாங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுமார் 20 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்துள்ளதாக கூறப்படும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த புகார் தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.